ஹலோ ஆல். வெல்கம் டூ லோகோட் லேப். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டைனமிக்கா ஃபைல வந்து எப்படி நேம் பண்றது, அப்படி இல்லன்னா ரீநேம் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். வித்தவுட் ஹார்ட் கோடிங். ஒரு வேல்யூவ வந்து பாத் வந்து ஹார்ட் கோட் பண்ணாம, எப்படி டைனமிக்கா வேரியபிள் யூஸ் பண்ணி ஃபைல் ரீநேமிங் பண்றதுன்றது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவர் ஆட்டோமேட் ஃப்ளோ ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் அது வந்து டைனமிக் ஃபைல் நேமிங் யூசிங் வேரியபிள்ஸ்ன்னு நேம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காக நான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ட ஓப்பன் பண்ண போறேன். ஸோ அதுக்கான ஆக்ஷன் வந்து லான்ச் வேர்ட். ஸோ இது என்ன பண்ணும்னா, 2 ஆப்ஷன் இருக்கு. பிளாங்க் டாக்குமெண்ட்ட புதுசா ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ஃபைல வந்து ஓப்பன் பண்ணலாம். என்னோட சினாரியோல நான் ஒரு புது பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்றேன். ஸோ இது என்ன பண்ணும்னா, அந்த வேர்ட் டாக்குமெண்ட்ட உங்களுக்கு முன்னாடியே டிஸ்ப்ளே பண்ணும். இந்த இன்ஸ்டன்ஸ் விசிபிள் இது வந்து எனேபிள் ஆயிருந்ததுன்னா, ஸோ நான் இத சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு லான்ச் வேர்ட் குடுத்ததால எனக்கு ஒரு வேர்ட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இதுல வந்து நான் ஏதாவது ரைட் பண்ண போறேன். ஸோ அதுக்கும் நான் என்ன பண்றேன்னா, வேர்ட் தான். ஸோ இதிலயே பார்த்தீங்கன்னா, வேர்ட்க்கான ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்குது. ஸோ ரைட் டூ வேர்ட் டாக்குமெண்ட். ஸோ எந்த டாக்குமெண்ட்னா, இந்த வேர்ட் இன்ஸ்டன்ஸ் அப்டின்ற அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ள தான் நான் டைப் பண்ண போறேன். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி இங்க வந்துடுச்சு. என்ன பண்ண போறோம்? ஹலோ ஆல் வெல்கம் டூ லோகோ லேப். ஸோ அப்டின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது எங்க நான் சேவ் பண்ணும் ரைட் பண்ணணும்னா, வேர்ட் ஃபைலோட பிகினிங்ல நான் பண்ணணும்ன்றது குடுத்துக்கிறேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ரைட் பண்ணியாச்சு. ஸோ வந்து சேவ் பண்ணணும். அதுக்கு சேவ்ன்ற ஆப்ஷனும் இருக்கு. ஆ குளோஸ்ன்ற ஆப்ஷன் மூலியமாவும் நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ சேவ்ன்னு நீங்க குடுக்கலாம். பட் நான் அட் த எண்ட் ஆஃப் த டே நான் இத வந்து குளோஸும் பண்ண போறேன். ஓகேங்களா? இந்த வேர்ட நான் ஓப்பன் பண்ண லான்ச் பண்ணத குளோஸ் பண்ண போறேன். ஸோ நான் ஒரே ஆக்ஷனா இருக்கட்டும். குளோஸ் வேர்ட் குடுத்துடுறேன். எந்த வேர்ட் இன்ஸ்டன்ஸ நம்ம குளோஸ் பண்ணணும்னா, வேர்ட் இன்ஸ்டன்ஸ் தான். இங்க வந்து டூ நாட் சேவ் இருக்கு. எனக்கு வந்து சேவ் டாக்குமெண்ட் ஆஸ் குடுத்துட்டு, எக்ஸ்டென்ஷன் வந்து டாக்ஸ். இத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். டாக்குமெண்ட் பாத். இந்த இடத்துல வந்து நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம ஃபைல் பிக்கர். இது வந்து டைரக்ட்டா செலக்ட் ஃபைல்ன்றது ஃபைல் பிக்கர் மூலியமா பண்ணலாம். இன்னொன்னு வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஜஸ்ட் ஃபைல் பிக்கர்னா எப்படி யூஸ் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னோட டாக்குமெண்ட்ஸ். இது வந்து எனக்கு இந்த பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகுது. இங்க நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த டாக்குமெண்ட்ஸ்குள்ள நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேம் ரிப்போர்ட் அப்படின்னு நான் குடுக்குறேன்னா, சோ ரிப்போர்ட்ன்ற நேம் என்னோட ரூட் ஃபோல்டர் வந்துருச்சு டாக்குமெண்ட்ஸ்க்கானது. அதுக்கப்புறம் நான் குடுத்த நேம் வந்துருச்சு. இதுதான் நம்ம ஹார்ட் கோடிங் சொல்றோம். விச் மீன்ஸ் நம்ம வந்து அப்படியே அந்த பார்ட்ட டைப் பண்ண மாரி அர்த்தம். சோ இந்த மாரி நமக்கு வேணாம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் இத வந்து நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி, அந்த வேரியபிள இங்க மென்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு வேண்டிய நேம வந்து நம்ம இங்க குடுத்துக்கலாம். சோ நான் அத எப்படி பண்றதுன்னு இப்ப பார்ப்போம். இப்போதைக்கு நான் இத சேவ் குடுக்குறேன். எரர் த்ரோ பண்ணும். பட் அத நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இந்த வேரியபிள்க்கு வந்து நான் ஹார்ட் கோட் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, ஹார்ட் கோட் பண்றதால, இப்ப நம்ம வந்து இந்த சின்ன ஃப்ளோவா இருக்கிறதால ஈஸியா மாத்திட முடியும். பட் இன் கேஸ் உங்களுக்கு வந்து நெறைய இடத்துல நீங்க அத யூஸ் பண்றீங்க. அந்த வேரியபிள வந்து அந்த பாத்த நீங்க நெறைய இடத்துல யூஸ் பண்ணும்போது, ஒரு வேரியபிளா இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் ஒன் கிளிக்ல அந்த வேரியபிள நீங்க மாத்தும்போதே, உங்களால அது எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். சோ இதுக்கு வந்து நீங்க 2 ஆப்ஷன் இருக்கு. செட் வேரியபிள் குடுத்து, நீங்க வந்து அந்த இடத்துல இந்த நியூ வேர வந்து வேரி பாத்துன்னு ஃபோல்டர் பாத்துன்னு சேவ் பண்ணிட்டு, அந்த யூசர்ஸ் அதுல வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்டின்றத நீங்க இங்க சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல, அதுவுமே வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்டின்னா, ஸ்பெஷல் ஃபோல்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கெட் ஸ்பெஷல் ஃபோல்டர்ன்னு. சோ இது என்ன பண்ணும் இந்த ஆக்ஷன்னா, இந்த மாரி ஸ்பெஷல் ஃபோல்டர்ஸ் லைக் டெஸ்க்டாப்பு, டாக்குமெண்ட்ஸ், பிக்சர்ஸ், ரீசன்ஸ் அந்த மாரி இருக்க ஃபோல்டர்ஸோட பாத்த நம்ம டெஸ்க்டாப்லேருந்து எடுத்து குடுக்கும். சோ எனக்கு டெஸ்க்டாப்னா என்னோட டெஸ்க்டாப் பாத் காமிக்குது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்ப டாக்குமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணேன் இல்லையா? டாக்குமெண்ட்ஸ் குடுத்தேன்னா, அதுவே என்னோட டாக்குமெண்ட்ஸ் எங்க இருக்குன்றத ஃபெட்ச் பண்ணி சேவ் பண்ணுது. சோ நான் இத வந்து ஸ்பெஷல் ஃபோல்டர் பாத்ன்றத விட ஜஸ்ட் ஃபோல்டர் பாத்ன்னு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். சோ இந்த மாரி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்க எந்த இடத்துல கெட் ஸ்பெஷல் ஃபோல்டர் யூஸ் ஆகும் அப்டின்னா, நம்ம வந்து இப்ப என்னோட சிஸ்டம்ல வந்து அது சி டிரைவ்ல நான் வச்சிருக்கேன். மேபி உங்க சிஸ்டம்ல அது வந்து டி டிரைவ்லயோ, இ டிரைவ்லயோ நீங்க தனியா டிரைவ் போட்டு சேவ் பண்ணியிருக்கலாம். சோ அந்த இடத்துல ஆனா அது டாக்குமெண்ட்ஸ் வந்து இங்க தான் இருக்குன்றது நமக்கு டாக்குமெண்ட்ஸ்ல தான் இருக்கு. பட் ஆனா அது எந்த டிரைவ்ல அவங்க வச்சிருக்காங்கன்னு தெரியாதுன்றப்போ, கெட் ஸ்பெஷல் ஃபோல்டர் போயிட்டோம்னா, இந்த மாரி எரர் த்ரோ பண்றத நம்ம வந்து புரொடக்ஷன்ல அவாய்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இது ஒரு மெத்தட். கெட் ஸ்பெஷல் ஃபோல்டரும் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல செட் வேரியபிளும் யூஸ் பண்ணலாம். சோ நம்ம இங்க வந்து டாக்குமெண்டோட ஃபோல்டர வாங்கியாச்சு. வாட் இஃப் எனக்கு வந்து ஒரு டேட்டும் இன்னைக்கோட டேட்யுமே நான் வந்து அதுல ஆட் பண்ணணும். அப்டின்னும்போது அது ஒரு டைனமிக் ரீநேமிங் இல்லையா? இன்னைக்கு என்னன்னைக்கு அவங்க ஃபைல் ஜெனரேட் பண்றாங்கன்றதுக்கு. சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, கெட் கரண்ட் டேட் அண்ட் டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ அந்த ஆக்ஷன் மூலியமா நான் என்ன பண்றேன்
இப்ப என்ன டேட் டைம்ன்றத நான் வந்து சேவ் பண்றேன். இது வந்து ஒரு டேட் டைம் வேரியபிளா தான் வந்து கிரியேட் பண்ணும். டேட் டைம்லயே ஒரு டேட்டா டைப் இருக்கு. அந்த வேரியபிள் டைப்ப தான் நமக்கு இது வந்து ரிசல்ட்டா குடுக்கும். பட் நம்ம இங்க வந்து குடுக்கறதுல வந்து டெக்ஸ்ட்டா குடுப்போம். சோ இந்த டேட் டைம் வேரியபிள நம்ம ஒரு டெக்ஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணிடலாம். சோ கன்வெர்ட் டேட் டைம் டூ டெக்ஸ்ட். இதுதான் அந்த ஆக்ஷன். சோ இந்த கரண்ட் டேட் டைம் அத தான் நம்ம வந்து இங்க அவுட்புட்டா வந்திருக்கு. சோ அத வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஷார்ட் டேட்னா ஜஸ்ட் இந்த மாரி டேட்டா வரும். லாங் டேட்னா இந்த மாரி மந்த் ஸ்பெசிஃபை பண்ணி வரும். ஷார்ட் டைம், லாங் டைம் இந்த மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் இப்போதைக்கு ஷார்ட் டேட் குடுத்துடுறேன். இத வந்து ஃபார்மேட்டட் டேட் டைம் அப்படின்ற வேரியபிள்ல டெக்ஸ்ட்டா நம்ம வந்து சேவ் பண்றோம். டேட் டைம்ல இருந்து டெக்ஸ்ட்டா. சோ இத சேவ் பண்ணியாச்சு. சோ இப்ப இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சுச்சு. ஒன்லி திங் இஸ் தட் நம்ம வந்து இந்த பாத்த குடுக்க வேண்டியதுதான். சோ பாத் என்னன்னா, நான் இப்ப வேரியபிள் சூஸ் பண்றேன். வேரியபிள்ல எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபோல்டரோட பாத் வரணும். அது வந்து டாக்குமெண்ட்ஸ் வரைக்கும் தான் வருது. கரெக்ட்டுங்களா? இந்த ஃபோல்டர் பாத். அதுலேருந்து எங்க நான் போணும்? ஒரு ஃபைல் நேம் நான் குடுக்குறேன். மேபி ரிப்போர்ட் அப்படின்றது குடுக்குறேன். ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு எனக்கு வந்து இன்னைக்கோட டேட் நான் வந்து ஃபார்மேட் பண்ணேன் இல்லையா? அதோட டேட் வேல்யூ வந்து இங்க வரணும். ஃபார்மேட்டட் டேட் டைம் அப்படின்னு நான் குடுத்தேன்னா, சோ இந்த ஃபோல்டர் பாத் வந்து சி, யூசர்ஸ், அதுக்கப்புறம் நேம், அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் அது வரைக்கும் இதுல வந்துரும். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்குள்ள போகும். விச் மீன்ஸ் அதுக்குள்ள ரிப்போர்ட் அண்டர்ஸ்கோர் இந்த டேட் இருக்கு இல்லையா? ஃபார்மேட்டட் டேட் டைம் அந்த டேட் இன்னைக்கு வந்து டேட் வந்து 9/2/2026. சோ ரிப்போர்ட் அண்டர்ஸ்கோர் 9/2/2026ன்னு வந்து சேவ் ஆகும். சோ நான் இது குடுத்துடுறேன். நான் என்னோட ஃபோல்டர்ஸுமே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சோ அதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். என்ன இருக்கு அப்படின்றது. சோ டாக்குமெண்ட்ஸ்ல இப்போதைக்கு நான் எதுவும் சேவ் பண்ணி வைக்கல. சோ நம்ம வந்து இத ரன் பண்ணிட்டு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து வேர்ட் லான்ச் பண்ணோம். நம்ம விண்டோஸ்ல வந்து ஒரு லான்ச் பண்ணி வேர்ட் வந்து ஓப்பன் ஆயி குளோஸ் ஆயிருச்சு. ஓகே. இப்ப வந்து நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸ்குள்ள வந்தாச்சு. ரிப்போர்ட் அண்டர்ஸ்கோர் இன்னைக்கு டேட் வந்திருக்கு. சரி இந்த ஃபைல நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல என்ன வந்திருக்கு? ஹலோ ஆல் வெல்கம் டூ லோகோ லேப். இதுதான் நான் வந்து டைப் பண்ணேன். நான் குடுத்த அந்த நேம்ல வந்து ரீநேம் ஆயிடுச்சு. நான் குடுத்த பாத் வந்து டாக்குமெண்ட்ஸ். இத வந்து நான் கெட் ஸ்பெஷல் ஃபோல்டர்லேருந்து எடுத்தேன். ஹார்ட் கோட் பண்ணல. சோ தட் இஸ் த இம்பார்டன்ட் திங். இந்த டாக்குமெண்ட்ஸ்ன்றது தான் இந்த ஸ்பெஷல் ஃபோல்டர் மூலியமா நம்ம எடுத்திருக்கோம். சோ ஹார்ட் கோட் பண்ணாம வேரியபிள்ஸ் வச்சு நம்ம எப்படி ஃபோல்டர் ரூட் பாத் எடுக்கிறது அண்ட் ஒரு நேம் குடுத்து டேட் டைமோட எப்படி ஃபார்மேட் பண்ணி நம்ம வந்து யூனிக் வேல்யூவ டைனமிக்கா ஃபைல் நேம் பண்றது எப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.